வாங்க குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, 2 ஆனியன் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிய வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைப்போல் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சமாக மட்டன் இருந்தது, அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை அந்த விசிலில் எடுத்த உடனே அதை ஊற்றி லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இறக்கிட்டேன். ரொம்ப ஈஸி இது செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.